பிரதர் என்ன காலதாமதமாகுது ரொம்ப நேரம்? ப்ராப்ளம் அதாவது மனோஜனா இருக்கும்போது அங்கே ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஆலமரத்துக்கு பக்கத்தில் வேப்ப மரம், காற்று ரொம்ப நல்லா நடிக்குது, ஆனால் ரெண்டுமே அசைய மாட்டேங்குது. ஜிசிசி கோபி, நான் எங்கே இருந்தாலும் மேடை அருகே வருவோம். மேடை இல்லைன்னு அங்கேயே உட்காந்துருக்காதீங்க, நாங்கள் மேடை போடுவோம் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். முதல் பந்து ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் ஓடி போய் பிடிஸ்டாப்ல. 2 ரன்னா 1 ரன்னா 2 ரன்னு. 2+2 கோல்டன் பால் இருக்கிறதுனால 4 ரன்னு. பேட்ஸ்மேன் நேம் வாங்கிட்டீங்களா பிரதர்? ஒரு ரன்கள். எந்தடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கோர் இது இருக்கு பாரு. 2 பால் ஆயிருக்கு. அது ஒரு அது அடுத்த ஹாஃப்க்கு யூஸ் பண்ணிக்கிறது. அடுத்த பாலம் 1 ரன்னு. வாடா 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 டக்குன்னு வாடா. அப்படியே கோச்சிங் ஸ்கோர் அடிக்கிறான். சேரை விட்டு அப்படி போயிட்டு ப்ரோ. சேர் அந்த சேர் இருக்குது ப்ரோ உனக்கு. அடுத்து 1 ரன்னு ஆஃப் திசையில். நாலு பால் ஆயிருடா. ரிவர்ஸ் ஸ்வீப் என்ற முறையில் அவுட்டு. அவுட் ஏபி அவுட். கோல்டன் பால்ல. ஆமா லாஸ்ட் பால். ஜிசிசி கோபி அவர்களை இங்கே அன்புடன் வரவேற்கிறோம். ஜிசிசி என்னது கோபி கிரிக்கெட் கிளப், அதற்கான உரிமையாளர் அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஜிசிசி கோபி அவர்களை விழாக்குழு சார்பாக இங்கே வருக வருக என வரவேற்கிறோம். சிறந்த முறையில் பந்து வீசி அதை ஆப் திசையில் இருந்த ஃபீல்டர் திரும்ப அவர்கிட்டே அடிச்சு போலர் சரியான முறையில் அதை ரன் அவுட் பண்ணியிருக்காரு. 2வது விக்கெட். அடுத்தடுத்து 2 விக்கெட்டு ரமேஷ் சிசிக்கு கிடைச்சிருக்கு. எம்கே பிரதர்ஸ் நல்ல துவக்கம் கொடுத்தாலும் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர், டீம் ஸ்கோர் 7. ஏழு ப்ரோ.
நியூ பேட்ஸ்மேன் விஜய் இரண்டாவது ஓவரை வீசுவதற்கு சதீஷ். அருமையான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் சதீஷ் அவர்கள். ஒரு டாட் பால். ஆலமரமே எந்திரிச்சு வந்திருக்கு. 2 நாள்ல ஒரு நடக்காத ஒரு அதிசயம். திரும்பவும் டாட் பால் போட்டிருக்காப்ல சதீஷ். டாட் பால். அடுத்தடுத்து டாட் பாலை போட்டே இருக்காப்ல. மூன்று டாட்டை தொடர்ந்து ஒரு ரன்னை விட்டுக் கொடுத்திருக்கிறார் சதீஷ். அருமையான ஃபீல்டிங்க. டாட் பால். ஓவர். டாட் பால். After completing 2 overs, 8 runs. பவர் பிளே ஓவராக இருந்தாலும் சரி, எந்த ஓவராக இருந்தாலும் சரின்னு சொல்லி நான் ஒரு ரன் தான் போடுவேன்னு போட்டிருக்காரு சதீஷ். அருமையான ஷாட். மிக நேரத்திற்கு பிறகு ஒரு சவுண்டு. சைலன்ஸ் ரொம்ப சத்தமானதுன்றத இந்த ஆரோட ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பேட்ஸ்மேன். அந்த யாரை தொடர்ந்து நல்ல ஒரு டாட் பால். துபாயிலிருந்து ஃப்ளைட் இறங்கி டைரக்டா கிரவுண்டுக்கு தான் வராப்புல. இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒய்ஃபை கூட பார்க்காம கிரிக்கெட் தான் முக்கியம்னு வந்திருக்கோம். நம்ம பொம்மை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம்.
லெக் சைடில் மட்டும் இல்லை, ஆஃப் சைட்லேயே நான் தூக்கி அடிப்பேன்னு சொல்லி அடிச்சிருக்காரு. ஆனால் நான் பிடிச்சிருவேன்னு சொல்லி மிக வேகமாக பிடித்து த்ரோ அடித்திருக்கிறார். இதற்கிடையில் 2 ரன்கள். கமிங் பேக் டு துபாய் மாப்ல. துபாய் மாப்ல எங்க இருக்கீங்க? இங்க வாங்க. திரும்பவும் அதே திசையில தூக்கி அடிச்சிருக்காரு. அதே 2 ரன் கிடைக்குமா இல்லை இது வேற 2 ரன் கிடைக்குமான்னு பார்த்துடலாம். அதே 2 ரன் தான். ஆலமரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் நடுவில் சின்ன புல்லு முளைச்ச மாதிரி ஒரு எல்லோ கலர்ல ஒரு செடி முளைச்சிருக்கு. ஒரு ரன்கள். அவர் தான் துபாயில இருந்து இம்போர்ட் பண்ண ரெட் கலர் பலாமரம். லெக் பை என்ற முறையில் 1 ரன்கள். மூணு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 20. MK Brothers scored 20 runs after 3 overs. இரண்டாவது ஓவரை சிறப்பான முறையில் வீசிய சதீஷ் அவர்கள் அவருக்கான இரண்டாவது மற்றும் கடைசி ஓவரை போட வந்துள்ளார் ரமேஷ் சிசிக்காக. திரும்பவும் தூக்கி அடிச்சிருக்காங்க. 6 ரன்கள். ப்ரோ எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணாதீங்க. அம்பையர் எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணா அது அப்படி தெரியலாம், எங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. கரெக்ட் பால் வித் 6. ஆஃப் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். துபாயிலேருந்து வந்து சென்னையை நாரடிக்கூடாது. துபாயில் எப்படி இருந்தீங்களோ அந்த அடக்கொடக்கம் இங்கேயே வேணும். ஆகா இது ஒரு அடி, ஆனால் நாங்க பிடிப்போன்னு பிடிச்சிருக்காங்க. பவுண்டரி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு கேட்ச் மூலியமா நம்ம பார்த்துடலாம். விக்கெட். ஆலமரத்து சந்து இங்க எங்கேயுமே இல்லை. இந்த பொந்து
ஆனாலும் அது அசையவே மாட்டேங்குது அங்கேருந்து. பிரதர் கொஞ்சம் சீக்கிரமாக நடத்துங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் பேர் என்ன பிரதர்? மணி. நியூ பேட்ஸ்மேன் நேம் மணி. இதுக்கப்புறம் இன்னும் 4 மேட்ச் இருக்கு. உங்களோட கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கைண்ட்லி ரன் த மேட்ச் as soon as possible. 4 ஓவருக்கு ஒரு பிரேக் தான், அதையும் நீங்கள் முன்னாடியே எடுத்துட்டீங்க. ஒரு நல்ல ஷாட், சிங்கிள் எடுக்கும் முயற்சி, ஆனால் ஃபீல்டிங் நல்லா இருந்ததுனால டாட் பால். சங்கர் மெமோரியல் அண்ட் ஹாத்விக் சிசி உங்களுக்கு தான் அடுத்த பால், அடுத்த மேட்ச்சு. லாட்டு. இது ஒரு நல்ல ஃபீல்டிங், நல்ல பேக்கப். ஒரு ரன் தான் விட்டு கொடுக்கணும்னு விடாம அதையும் விக்கெட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சங்கர் மெமோரியல் அண்ட் ஹாத்விக் சிசி எங்க இருந்தாலும் ஸ்டேஜ் ஆண்ட வந்து கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணுங்க. வைட் ப்ரோ, இது ஒரு இது ப்ரோ, இங்கே பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எதாவது கேன் இருந்தால் இங்கே வந்து பிடிச்சிங்க. இங்கே தான் தண்ணி இருக்குது, ஒரு கேன் தான் இருக்குது, எல்லாரும் இங்கே தான் வந்து எடுக்கிறாங்க. இங்கேருந்து பிடிச்சிங்க, பிடிச்சிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டு தான் எடுக்க மாட்டானே. டாட் பால். ஹாத்விக் லெவன்ஸ் இருக்கீங்களா ப்ரோ? அவங்களுக்கு தான் ப்ரோ அடுத்த மேட்ச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே டாஸு. ஓகேவா, வந்துருங்க கரெக்டாக, டிஷர்ட் போட்டு வந்துருங்க. சங்கர் மெமோரியல் உங்களுக்கும் சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே டாஸு. உங்களோட பிளேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டேன், டீமை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். ஹாத்விக் லெவன்ஸ் நீங்களும் உங்கள் எல்லா பிளேயர்ஸ்க்கு கால் பண்ணுறீங்க, உங்களுக்கு தான் அடுத்த மேட்ச்சு. நேரம் மிக குறைவாக இருப்பதால் பிளேயர்ஸ் உங்களோட ட்ரிங்க்ஸ் டைமை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சீக்கிரமாக மேட்சை நடத்தி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீராம் மெமோரியல் ட்ரோஃபி 2024 ஸ்கோரா? Four overs, score 29. ஸ்கோர் 29. 4 ஓவர் முடிவடைந்த நிலையில்.
டாட் பால். வைட் பால். அருமையான ஷாட். விண்ணை கிழிக்கும் என்று நினைத்தேன், ஆனால் இது காற்றை மட்டுமே கிழித்து கொண்டு சென்றது. 6, மிகப்பெரிய 6. டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் த பேட்ஸ்மேன் இல்ல bowler. டாட் பால். தம்பி, அந்த ஒயிட் கலர் ஸ்கூட்டி வச்சுட்டு ஆஃப் சைடில் உக்காந்துருக்கோங்களே, அப்பயே சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, விட்டோம். இன்னும் எடுக்காம இருக்கிறீங்களேப்பா, கொஞ்சம் வண்டி எடுங்கப்பா. திரும்பவும் டாட் பால். ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் 5 overs, ஸ்கோர் 37. 37 ரன்கள் 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் ஒரு ரன்னா 2 ரன்னா 1 ரன் தான். சஞ்சய், போலர் நேம் சஞ்சய், ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டவர். போல்ட். மிக தெளிவாக போடப்பட்ட பந்து. போல்ட். அடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பிரதர். அடுத்த பேட்ஸ்மேன் எட்வின். எட்வின்.
டாட் பால். திரும்பவும் டாட் பால். சஞ்சய் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். சின்ன பாட்டில் ஏதோ குடிக்கிறாங்க, அதான் பார்த்தேன். ரிவர்ஸ் ஷேப் முறையில் ரன் எடுக்க முயற்சி, ஆனால் சஞ்சய் திரும்பவும் டாட் பால் போட்டிருக்காப்புல. விக்கெட். ஆறு ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 38. சஞ்சய் இந்த ஓவரை 2 விக்கெட் எடுத்து ஒரே ரன்னுக்கு போட்டிருக்காரு. விழாக்குழு சார்பாக வாழ்த்துக்கள். நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் எம்கே பிரதர்ஸ்க்காக. முதல் இன்னிங்ஸின் கடைசி ஓவர் வீசுவதற்கு ஷாதிக், பிரிட்டிஷ் சாரி ஐசிசியில் ஒருத்தர் போலிங் போட்டாருப்பா, இன்னும் ஒரு பேர் ஞாபகம் இருக்குது, அதனால் அந்த பேர் வந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. லெக் சைடில் மிகப்பெரிய ஆறான்னு பார்த்தா ஆமாம் மிகப்பெரிய ஆறு தான், சரியாக தான் கணிச்சிருக்கேன். நல்ல ஒரு ஷாட், 6 ரன்கள். திரும்ப வச்சிருக்காரு, ஆனா இந்த முறை கேட்ச். திரும்பவும் நல்ல ஷாட்டு, ஆனா பவுலர் கொஞ்சம் லைனை தள்ளி வச்சதுனால கேட்ச் என்ற முறையில் அவர்கள் விக்கெட்டை பறிகொடுத்து செல்கிறார். சம்பந்தம் இப்பதான் முடிஞ்சது துபாய்க்கு. துபாய், நீங்க துபாய் அவர்களே, துபாயில் இப்போ என்ன டைம் ஆகுதுன்னு எல்லாரும் கேட்க விருப்பப்படுறாங்க, வந்து நீங்க கொஞ்சம் பேசும்படி. துபாய் ஷேக் அவரை விடவே மாட்டேன்னு சொன்னார், ஆனாலும் இல்லை எங்கள் பசங்க டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க, கண்டிப்பாக நான் போயே ஆகணும்னு சொல்லி துபாய் ஷேக்குக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. அது என்ன ஃபேவர்னு என்னால் சொல்ல முடியாது, அது ரொம்ப டாப் சீக்ரெட். இன்னும் 10 நிமிடங்களே அவர் அவைலபிள் இருப்பார். சொடுக்கு கார்த்தி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எல்லாருக்கும் தெரியுமான்னு அவங்கவுங்கள கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும். திரும்ப அடிச்சிருக்காங்க, வானவரை சென்ற பந்து. ஆகா, நல்ல ஒரு ஃபீல்டிங். 1 நிமிஷம் லைன்ல இருக்கிறாங்க. பிரதர் லைன்ல இங்க இருக்காங்க பிரதர், இங்க ஆள் இருக்காங்க பிரதர், கேளுங்க பிரதர். இல்ல லைன்ல பிரதர், லைன்ல 2-3 பேர் இருக்காங்க பிரதர். அங்க பக்கத்துல ஆப்பிக் 11 இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனவங்க. 2 பேரையும் பேசி கன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்கிறோம்.
லைனுக்கு போல சேவ் பண்ணிட்டாரு ஃபீல்டர். சேவ்டு பிரதர். பிரதர் பிரதர் ஒரு நிமிஷம் பிரதர். இங்க லைன்மேன் இருக்காங்க சரிங்களா, அங்க ஹேட்ரிக் 11 இருக்காங்க. 2 பேரையும் பேசி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. மேபி அவருக்கு அந்த அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சிடலாம். இவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க, லைனுக்கு பார்த்து தான் கொடுக்குறோம். ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுக்கல. அங்க கேளுங்க, பக்கத்துல இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்களையும் கேட்டு தான் கொடுக்குறோம். யார் யார் காமிச்சது? சரி இவங்க எல்லாருமே நான் இல்ல 6 இல்லைன்றாங்களே பிரதர். பிரதர் அம்பையர் பேசிட்டாங்க பிரதர், நான் இதுல எதுவும் பேசுறது இல்ல. லைன்ல இருந்து நான் கேட்டு சொல்றேன் சரிங்களா. ஜெசி தான் இங்கேயும் போட்டிருக்காரு. மேபி அவர் தப்பா பார்த்திருப்பார் பிரதர். பிரதர் அவர் தப்பா பார்த்ததுனால தான் பிரதர் அப்படி சொல்லி இருக்கிறாரு. இங்க இருந்து பக்கத்துல இருந்து பாக்குறாங்க பிரதர். நீங்களே சொல்லிட்டீங்க அது 6. உங்களுக்கு டவுட் தான் இருக்குது, நாங்க இங்க பாத்துட்டோம், அதனால தான் சொல்றேன். பிரதர் 2 ரன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். பால் வந்து எத்தனைடா டேய், எத்தனை பால்ரா? 3 பால் 3 பால் 2 ரன்.
விக்கெட். Next batsman Jazz. கடைசி பால் விக்கெட். 7 ஓவர் முடிவடைந்த நிலையில் 46 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எம்கே பிரதர்ஸ். ரமேஷ் சிசிக்கான டார்கெட் 47. 42 பந்துகளில் 47 ஓட்டங்கள் அடித்தால் வெற்றி. 42 பந்துகளில் 45 ரன்களுக்குள் ரமேஷ் சிசியை நிறுத்தினால் எம்கே பிரதர்ஸ் வெற்றி என்று அறிவிக்கப்படும். பெரம்பூரின் சிகரம் பிட்டு அவர்கள் இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள், உங்கள் வருகை இந்த விழா குழுவை சிறப்பித்து தந்தது. நன்றி. நடுவருக்கு குளிர்பானம் கொடுக்கும்படி விழாக்குழு சார்பை கேட்டுக்கொள்கிறேன். துபாயிலிருந்து வந்த ஒரு கையை மூட்டு கையை கூப்பி ஏதோ சொல்ல வர்றாரு. திரும்பி துபாய்க்கே போறேன்னு சொல்றாரா இல்ல நான் வீட்டுக்கு போறேன் என்ன விடுங்கன்னு சொல்றாரான்னு தெரியல. பிரதர் 5 நிமிஷம் பிரேக்கு பிளஸ் கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. ஹாத்விக் சிசி அண்ட் சங்கர் மெமோரியல் கொஞ்சம் ஸ்டேஜ் ஆண்ட வாங்க டாஸ் போடுறதுக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் குவார்டர் ஃபைனல் டே 2 ஸ்ரீராம் மெமோரியல் ட்ரோஃபி சங்கர் மெமோரியல் வெர்சஸ் ஹாத்விக் சிசி. நீங்க ஹாத்விக் லெவன்ஸ் கரெக்டா வந்துட்டாங்க. ஃபேர் பிளே அவார்டு உங்களுக்கு 5 பாயிண்ட் கொடுக்கப்படும். சங்கர் மெமோரியல் உங்களுக்கு -2 ஃபார் ஃபேர் பிளே. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே வர சொன்னேன், இன்னும் வரல. கொஞ்சம் சீக்கிரம் டாஸ் மட்டும் போட வாங்க பிரதர் ப்ளீஸ். இன்னும் ஒரு ஆஃப் இருக்கு, அதுக்கப்புறம் கூட நீங்க டீம் மீட்டிங் எல்லாம் வச்சுக்கோங்க. டாஸ் மட்டும் போறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிருங்க. இப்போ சாப்பிட்றாங்களா? ஓகே ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ. நீங்க வந்தோடனே சொல்லுங்க ப்ரோ, நீங்க வந்தோடனே ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஆத்விக் பக்கத்துல தான் இருக்காங்க. கேசிசி பேட்ஸ்மேன் உள்ள போய் கொண்டிருக்கிறார்கள். எம்கே பிரதர்ஸ் கொஞ்சம் ஃபீல்டிங் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகி போய் நின்றுங்க ப்ளீஸ். அம்பையர் சீக்கிரமா உள்ள போங்க.
டிஷர்ட் பிரதர் காசு எடுக்க போறீங்களாடா போட்டோ இல்ல இருங்க நான் ஆத்விக் லெவன்ஸ் வந்துருங்கண்ணா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க நான் டாஸ் போட்டு வந்துருங்கண்ணா வந்துட்டாங்கண்ணா அவங்க ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் கோல்டன் பால் டாட் பாலா போட்டிருக்காப்ல தரணி திரும்பவும் டாட் பால் ஃபர்ஸ்ட் குவார்டர் ஃபைனலுக்கான டாஸ் இப்போதான் முடிஞ்சுது சங்கர் மெமோரியல் டாஸ் வின்னு டிஷனை ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள சொல்லிடுங்க பிரதர் நல்ல ஷாட் ஆஃப் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 போல லைனுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாப்ல 2 ரன்னு நல்ல ஒரு ஃபீல்டிங் ஃபீல்டர் நேம் எட்வின் தண்ணீர் கேன் வந்து விட்டது தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆனா ஃபீல்டரால பிடிக்க முடியல 1 ரன் மட்டுமே ஸ்வீப் ஷாட் டைரக்ட் டு ஃபீல்டர் நல்ல ஒரு தடுப்பு டாட் பால் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார்கள் எம்கே பிரதர்ஸ் அவர்கள் பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர்ல வெறும் 4 ரன் தான் 36 பந்துகளுக்கு இன்னும் 43 ஓட்டங்கள் தேவை 1 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4 ஹலோ சங்கர் மெமோரியல்
வைடு பால். மிகப்பெரிய ஆறு. இவர் ஆறுக்கு பேர் போனவரே. மிகப்பெரிய ஆறு இது. முதல் ஆறு ஃப்ரம் ரமேஷ் சிசி, ஸ்கொயர் லெக் திசையில். சின்ன அவர்களது பேட்டில் இருந்து வரும் முதல் ஆறு. நோ பால். இதுக்கு ஃப்ரீ ஹிட் கிடையாது, லைன் நோக்கு மட்டும்தான் ஃப்ரீ ஹிட். ஸோ அதனால இது வெறும் நோ பால் மட்டுமே. நேர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஒரு தடுப்பு, ஒரு ரன்கள் மட்டுமே. நூலிலையில் பவுண்டரி மிஸ் ஆயிடுச்சு, ஒரு ரன் மட்டுமே. திரும்பவும் அடிச்சிருக்காரு, அதை விட மிகப்பெரிய ஆறு. ஆனா சேம் ரிசல்ட் தான். டிஸ்டன்ஸ் பெருசானாலும் ரன் நாங்க எதிர்க்க மாட்டோம், வெறும் 6 ரன் மட்டும்தான் போடுவோம். இரண்டாவது சிக்ஸை பதிவு செய்கிறார் சின்னா அவர்கள். இந்த ஸ்ரீராம் மெமோரியல் ட்ரோஃபி 2024க்கு பங்கேற்கிறதுக்கு நிறைய ஸ்டேட்ல இருந்து ஆளுங்க வந்திருந்தாலும் பார்வையாளர்கள் எல்லாமே சென்னைக்குள்ள தான் இருந்தாங்க. ஒருவன் ஆனால் இந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு இங்க உட்காந்துருக்க ஒரு துபாயில இருந்து இந்த மேட்சை பார்க்கறதுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நன்றி. ஒரு ரன்னுக்கான முயற்சி, ஆனா ஃபீல்டிங் ரொம்ப டைட்டா இருக்கு, அதனால இது டாட் பால். ரிவர்ஸ் ஸ்வீப் என்ற முறையில், ஆனா அது ஓடி போய் ஐயோ நல்ல ட்ரை, ஆனா அவரால் எடுக்க முடியல. உண்மையாவே நல்ல ட்ரை. ஃபீல்டருக்கு வாழ்த்துக்கள் விழாக்குழு சார்பாக. 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 22. முதல் ஓவரை தொடர்ந்து இரண்டாவது ஓவர் நல்லா தான் போகும்னு நினைச்சோம், ஆனா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போயிருக்கு. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 2 overs டீம் ஸ்கோர் 22. 30 பந்துகளில் இன்னும் 27 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது, 25 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. ஒழுங்கா சொல்றேன், 25 ரன் அடிக்கணும். மிக சென்சிபிளான ஒரு ஷாட். லெஃப்ட் கால தூக்கி பேட்டை சும்மா ஸ்வீப் ஷாட் மாதிரி போட்டு ஒரு ரன் ஆடி குத்துருக்காப்ல. விக்கெட் தேடலின் முயற்சியாக முதல் ஓவரை வீசிய தரணி அவர்களே இந்த ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதே போலதான் ஓவரை போட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த ஓவரில் ஒரு ரிசல்ட் இருக்குது, அது 6ஆ விக்கெட்டான்னு பார்த்துடலாம்.
சிக்ஸ் மட்டும் இல்லை, சென்சிபிளாகவும் எனக்கு ஆட தெரியும்னு சொல்லி நல்ல ஒரு ஷாட்டை பதிவு செஞ்சிருக்காரு சின்னா அவர்கள். ஒரு ரன்கள். அடுத்து வரும் 2 பந்துகளையும் 6 அடித்தால் துபாய் ஷேக்கின் ஆதரவில் வந்திருக்கும் பொம்மை அவர்கள் 200 ரூபாய் பெறுவார் என அறிவிப்பு அறிவிக்கப்படுகிறது. ஒரு ரன். துபாய் ஷேக்கின் ஆதரவாளரும் பணியாளருமான திரு கார்த்திக் சுப்புராயன் அவர்கள் இந்த பாலில் 6 அடிப்பவர்களுக்கு 200 ரூபாய் அளிப்பதாக அறிவித்திருக்கிறார். துபாய் கரன்சி இல்ல, இந்தியா கரன்சி தான். விக்கெட். துபாய் ஷேக், உங்களோட முடிவு வார்த்ததுக்கு இது இருக்கா? அருமையான விக்கெட் எடுத்திருக்காப்புல. சொன்னவரே ஏன் நோண்டுகிறாய் என்று கேட்கிறார். நான் என்ன பதில் அளிப்பது என்று தெரியவில்லை. சொல்ல சொன்னவரே அவர்தான். ஸ்கோர் 26. 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 26. திரும்பவும் 4 ரன்னுக்கே போட்டு ஒரு விக்கெட்டையும் எடுத்து கொடுத்திருக்காரு தரணி. டீமுக்கு தேவையான ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்திருக்கிறார் தரணி அவர்கள். வெற்றி பெற இன்னும் 21 ரன்கள் தேவை. வெற்றியை நிர்ணயிக்க எம்கே பிரதர்ஸ்க்கு 20 ரன்களில் மீதம் இருக்கும் பந்துகளை போட வேண்டும். அடுத்த போட்டிக்கான லெக் எம்பையர் எங்ககிட்ட ஏதோ பேச முயற்சிக்கிறார். திரும்பவும் தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா டிஸ்டன்ஸ் போல இந்த வாட்டி 2 ரன் மட்டும் நினைக்கிறேன். ஆமா, 2 ரன் தான். ஆகா, வானுயர சென்ற பந்து மரத்தின் உச்சிக்கே சென்று தஞ்சமடைந்து திரும்பவும் கீழே வந்தது. 6 ரன்கள் மட்டுமே. இவரது வட்டையிலிருந்து வரும் 3வது 6. துபாய் ஷேக் அடுத்து 2 பந்துகளில் தொடர்ந்து 6 அடித்தால் 500 ரூபாய் இந்திய ரூபாய் பரிசளிப்பதாக அறிவித்துள்ளார். துபாய் ஷேக் அவருடைய காசெல்லாம் மந்திரம் போட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அறிவிச்சாலே எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இன்னும் 12 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்படும் நிலையில் ரமேஷ் சிசி அண்ட் எம்கே பிரதர்ஸ் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு சென்சிபிளான ஷாட். முரளி இல்ல, உன்னோட சின்ன வயசு, சின்ன பையன் முரளி. ஃபுட்பாலில் இப்படி போனால் அதுக்கு ஏதோ சொல்லுவாங்க, அது எனக்கு என்னன்னு தெரில. ஆனால் கிரிக்கெட்டில் இப்படி போச்சுன்னா அது டாட் பால் தான். டாட் பால் திரும்பவும் அதே மாதிரி போட்டு டாட் பால் எடுத்திருக்காரு. ஓவர் 36 ரன்கள். 11 ரன்கள் எடுத்தால் வெற்றி. இன்னும் 18 ஓட்டங்கள், 18 பால்ல 11 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி ரமேஷ் சிசி.
bowler name Karthik. Dot ball. அடிக்க முயற்சி செய்யப்பட்ட பந்து ஒரு ரன்னா 2 ரன்னா 1 ரன் தான். 10 ரன்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. 16 பந்துகளில் 10 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு ஷாட்டுக்கான முயற்சி, ஆனால் போலர் மிக தெளிவாக போட்டு டாட் பால் எடுத்திருக்காரு. ஆறா 4 6 தான். நான் அடித்தால் 6 மட்டுமே செல்லும், 4க்கெல்லாம் வாய்ப்பில்லை என்று 6 ரன்களை பதிவு செய்திருக்கிறார். இன்றும் 4 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. துபாய் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கார்த்திக் அவர்களே. அதனால் நீங்கள் திரும்ப அங்கேயே சென்று விடுங்கள். ஆட்டத்திற்கேற்போடு போல்தான் நான் ஆடுவேன் என்று ஒரு சிங்கிளை தெளிவாக ஆடியிருக்கிறார். இன்னும் 3 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. நேற்று சாட்டர்டே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நேற்று இங்கிலீஷ் இன்னைக்கு தமிழ். மிகப்பெரிய ஒரு 6க்கான முயற்சி, ஆனால் டாட் பால். ஓவர். 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 44. 12 பந்துகளில் 3 ஓட்டங்கள் மட்டுமே தேவைப்படுகிறது. மீதம் 9 பால்கள் இருக்கிறது. பார்ப்போம் எம்கே பிரதர்ஸ் என்ன பண்ணுகிறார்கள் என்று, ரமேஷ் சிசி அதற்கு என்ன செய்கிறார்கள் என்று. ஹாத்விக் லெவன்ஸ் அண்ட் சங்கர் மெமோரியல் ரெடியா இருங்க. சங்கர் மெமோரியல் போலிங், ஹாத்விக் லெவன்ஸ் பேட்டிங். ஆறு ஓவர் தான் ப்ரோ. நான் 6 ஓவர் தானா மேட்சுக்கு? ஓகே, நன்றி. சென்சிபிள் மேலே சென்சிபிள். போன ஓவர் ஃபுல்லாக ஹிட்டிங்னா இந்த ஓவர் ஃபுல்லாக சென்சிபிளாக ஆடுனுங்கிறாங்க. 1 ரன்கள் அடித்தால் வெற்றி. ஆட்டம் இப்பொழுது சமநிலையில் உள்ளது. மேட்ச் இட் வில் பி கம்ஸ் டு த ரிசல்ட் ஐ திங்க் இன் திஸ் பால். திரும்பவும் சென்சிபிளாக தான் ஆடி 1 ரன் அடிப்பேன் என்று 1 ரன் அடித்து வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ரமேஷ் சிசி won the match. Hard luck to MK brothers. Still you are fight well. Thank you for participating in Sriram Memorial Trophy 2024. Hathwik Levens versus Sankar Memorial. Sankar Memorial கொஞ்சம் உள்ள வந்துருங்க பிரதர், சப்போர்ட் பண்ணுங்க.